வணக்கம் நண்பர்களே, என் பெயர் பாலாஜி. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேங்க் அண்ட் டெக் தமிழ் யூடியூப் சேனல். வங்கி சேவைகள், ஃபின்டெக் அப்ளிகேஷன்கள், பணம் சம்பாதிக்கும் வழிகள் மற்றும் தொழில்நுட்பம் குறித்த பயனுள்ள தகவல்களை தமிழில் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேங்க் அண்ட் டெக் தமிழ் சேனலுக்கு உங்களை மறுபடியும் அன்போடு வரவேற்கிறோம். இந்தியாவின் கிராமப்புறங்களில் உள்ள மக்களுக்கு டிஜிட்டல் வங்கி சேவைகளை எப்படி கொண்டு சென்று அதன் மூலம் வருமானம் ஈட்டுவது எப்படி என்பதை பற்றி பிரத்யேகமான சேனல் இது. ஸோ உங்களுக்கு ஆதார் பேமெண்ட், ஏபிஎஸ் அதை கையிலே வச்சு பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த விஷயம், மைக்ரோ ஏடிஎம், பில் பேமெண்ட், ரீசார்ஜ் போன்ற ஃபின்டெக் சேவைகளை எப்படி பயன்படுத்துவது, அதில் வரும் பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது மற்றும் ரீட்டெயிலர் அல்லது டிஸ்ட்ரிபியூட்டராக அதிக கமிஷன் எப்படி பெறுவது போன்ற அனைத்து தகவல்களையும் தமிழில் எங்களுடைய சேனலில் வழங்குகிறோம். தயவுசெய்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அப்டேட்டட் நியூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஒரு கடைக்காரவோ, தொழில் முனைவராகவோ அல்லது சொந்த தொழில் தொடங்க நினைப்பவராக இருந்தாலும் இந்த சேனல் உங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். நம்மளுடைய சேனலில் நிறைய ஃபின்டெக் பற்றின அப்டேட்கள், ஆப்புகளை பற்றி எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வருங்காலத்தில் நிறைய அப்டேட்டும் கொடுக்க இருக்கிறோம். ஸோ எல்லா கம்பெனியோட ஐடியில் வந்து ரீட்டைல் ஐடி, டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஏபிஎஸ், எம்ஏடிஎம், கிரெடிட் கார்டு வித்ட்ராவல் பணம் எடுக்கிறது, ஏடிஎம் மிஷின் மூலமாக பணம் எடுக்கிறது, சிஎம்எஸ் மைக்ரோ ஃபினான்சஸ்க்கு பில் பேமெண்ட் பண்ணுறது, மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது. ஸோ ஒரு கடைக்கு மொபைல் ரீசார்ஜ் பெட்டிக்கிறதா வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக கையிலே வச்சு பணம் எடுத்து கொடுக்குற தொழில் தொடங்கலாம். அதை இல்லாத அடிஷ்னலாக மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுலாம் நல்ல லாபம் இருக்குது. ஸோ அது தொடங்கலாம். ஸோ நம்மளுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவில் இருக்குது. உங்களுக்கு கையிலே வச்சு பண்ணுறதுக்கு ஐடியில் ரீட்டைல் ஐடி, டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஐடியாஸ் தேவை அப்படின்னாலும் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள்கிட்ட எந்த ஐடியா இருந்தாலும் நம்மகிட்டையும் ஷேர் பண்ணுங்கள், நம்மளை அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராய்நெட் அப்ளிகேஷனில் ஏபிஎஸ், அதாவது கையிலே வச்சு ஆதார் மூலமாக பணம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ சேவையை எப்படி எளிமையாக பயன்படுத்துறது, அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக நம்ம பார்க்குறோம். நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த சேவை உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமான டிப்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ராய்நெட் அப்ளிகேஷனை முதல் தடவையாக வாங்கி, ஸோ அதை எப்படி நம்ம பாஸ்வேர்டு எப்படி ஃபர்கட் பண்ணி நம்ம லாகின் பண்ணுறது, EKYC எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து கைரேகை வச்சு பணம் எடுக்கிறது ஏபிஎஸ்சில். சரிங்களா? ராய்நெட் அப்ளிகேஷனில் ஏபிஎஸ் மூலமாக நம்ம எப்படி கைரேகை வச்சு பணம் எடுத்து கொடுக்குறது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஐடியா லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட இன்டர்ஃபேஸுங்கிறது இது போல தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த ஏபிஎஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 சர்வர் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன்று வந்து எஸ் பேங்கோட சர்வர், ஐசிஐசிஐ பேங்கோட சர்வர், ஏர்டெல் பேமெண்ட் பேங்கோட சர்வர், NSDL பேங்க் சர்வர். ஸோ இந்த 4 சர்வர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபிஎஸ் வித்ட்ராவலுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஆதார் இருக்கு இல்லையா? ஆதார் பே, அதாவது ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே நம்ம கையிலே வச்சு பணம் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த ஆப்ஷன் இருந்தாக்கா நம்ம பயன்படுத்தி கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து எனபிள் ஆகணும். இந்த ஆதார் பேங்கிறதுனா 90 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நம்ம ஐடி வாங்கி 90 டேஸ்க்குள்ளே 1 லேக் மேலே ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம். அப்படி நம்ம பண்ணியிருந்தோம்னா அந்த ஆதார் பேங்கிறது எலிஜிபிள் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம ஏபிஎஸ்சில் வந்தது இப்போ நம்ம காமனாக எஸ் பேங்கோட சர்வர் பயன்படுத்த போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 வகையாக நம்ம வந்து லாகின் பண்ணலாம். சரிங்களா? ஒன்று வந்து நம்மக்கிட்ட பயோமெட்ரிக் டிவைஸ் இருக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க பயோமெட்ரிக் டிவைஸை பயன்படுத்தி 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் பண்ணி உள்ளே போகலாம். சரிங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன், எஸ் பேங்க் இருக்கு இல்லையா? ஸோ இந்த எஸ் பேங்கோட சர்வருக்கு 2 ஃபேக்டர் பண்ணி நம்ம உள்ளே போகலாம். ஸோ இந்த 2 ஃபேக்டருங்கிறது என்ன அப்படின்னாக்கா, யார் பேரில் இந்த ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோமோ அன்றைய தேதியில் அன்றைய நாளில் முதல் தடவை ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஏஜென்ட் யாராவது அவங்களோட கையிலே வச்சா மட்டும்தான் உள்ளே வந்து அலோவ் பண்ணும். சரிங்களா? ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் 2 ஃபேக்டர் எஸ் பேங்க் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இதில் வந்து 2 வகையில் நம்ம உள்ளே போகலாம். ஒன்று வந்து பயோமெட்ரிக் டிவைஸை பயன்படுத்தி நம்ம உள்ளே போகலாம். ரெண்டாவதாக ஃபேஸ் ஆதென்டிகேஷன். சரிங்களா? நம்ம சிம்மு வாங்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை வந்து பிளிங்க் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ அதே பேஸ் மெத்தட் தான் இது. நம்ம ஃபேஸ் ஆத் மூலமாக நம்ம வந்து வித்ட்ராவல் பண்ண போகிறது. ஸோ நம்ம எஸ் பேங்கில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பயோமெட்ரிக் டிவைஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ண போகிறோம். அடுத்த கண்டினியூ வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சர்வர் ஸ்விட்ச் பண்ணி ஃபேஸ் ஆத் மூலமாக எப்படி உள்ளே போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துங்க. இந்த ராய்நெட் அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய டிவைஸ் நம்ம மார்ஃபோ L1, மந்த்ரா L1, ஐரிஸ், எவல்யூட், ஸ்டார்டெக் L1, ஸோ அந்த ப்ரிசிஷன் இந்த டிவைஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? எல்லாமே வந்து L1 டிவைஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருக்குன்னு பார்த்துங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா மந்த்ரா டிவைஸ் இருக்குது. ஸோ மந்த்ரா L1ங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு இங்கே டச் த ஃபிங்கர் சென்சார் அப்படின்னா கிளிக் பண்ணோன்னா என்கிட்ட வந்து அந்த மெஷினுக்கான ஆடி சர்வீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலை. ஆடி சர்வீஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அப்படி தெரியாதவங்க பேக் வீடியோ போய் பாருங்கள். அப்படி இல்லைனாக்கா இந்த இன்ஸ்டால் பட்டனை கிளிக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஓப்பன் அப்படின்னு சொல்லி கேட்கும். சரிங்களா? ஸோ அந்த ஓப்பனுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அலோ கேட்கும். ஓகே கொடுத்துங்க. இங்கே நோட்டிஃபிகேஷனுக்கு அலோ கேட்குது, கொடுத்துருங்க. அடுத்து வந்து அதர் ஆப்ஸு பர்மிஷன் கேட்குது. ஸோ அதுக்கு அலோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஓவர் அதர் ஆப்ஸ். சரிங்களா? ஸோ இதில் நீங்கள் கவனமாக பண்ணணும். இதை வந்து நீங்கள் இந்த அலோ பண்ணலை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷனும் அந்த மிஷினுங்கிறது ஒர்க் ஆகுது. சரிங்களா? ஸோ அந்த மந்த்ரா L1க்கான ஆப் இது தான்.
ஸோ இங்கே வந்துட்டு இந்த எனபிள் பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்து எனபிள் பண்ணணும். நீங்கள் எனபிள் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ அப்படியே பேக் வந்துடுங்க. பண்ணாதான் பேக் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கு இல்லையா, இந்த 3 டாட்டும் க்ரீனில் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த க்ரீனில் வரல, அப்படியே உங்களுக்கு பர்மிஷன் எதுவும் கொடுக்கல, நீங்கள் பண்ண அந்த ஏதாவது இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா ரீப்ளேஸ் ஆடியோ சர்வீஸ்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இங்கே எனபிள் கேட்கும். அந்த அலோ கேட்கறதுக்கு ஓகே கேட்கும். அதை கவனமாக பார்த்து அலோ கொடுங்க. ஸோ இது ஒரு மெத்தடு. சில பேருக்கு இந்த 3வது ஆப்ஷன் வந்து வராது. இங்கே வந்து ரெட்லேயே இருக்கும், டிவைஸ் நாட் கனெக்ட் இல்லை. அது என்ன ரீசனாக இருக்குன்னா, ஒன்று ப்ராப்பராக உங்கள் மொபைலில் வந்து கேபிள் கனெக்ட் ஆகாமல் இருக்கும். அதாவது ஓடிஜி கேபிளும் உங்களுடைய மந்த்ரா டிவைஸும் வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். அப்படி இல்லைனா அந்த ஓடிஜி கேபிளும் மொபைல் வந்து கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ உங்களுடைய மொபைலில் கவர் எதாவது போட்டுருந்தீங்கன்னா அது ரிமூவ் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணி பாருங்கள். இந்த இடம் வந்து க்ரீனில் மாறணும் ஒன்று. அப்படி இல்லைனா ஓடிஜி வந்து ஆன் பண்ண மறந்துருப்பீங்க. சில மொபைல் வந்து ஆட்டோ ஓடிஜி, ஒரு சில மாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேனுவலாக உங்களுடைய மொபைல் செட்டிங்கில் போய் தான் நம்ம ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுடைய செட்டிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் செட்டிங் இது போல தான் இருக்கும். உங்கள் மேலே சர்ச்சுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ இங்கே போய்ட்டு ஓடிஜி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஓடிஜி ஆப்ஷன் வந்து இங்கே வரும். ஸோ இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிஜி கனெக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல வந்து டிக் எனபிள் கேட்கும். இது ஆட்டோ ஓடிஜி மொபைலுங்கிறனால நமக்கு இது காட்டலை. ஸோ ஆக்சுவலாக மற்ற மொபைலில் வந்து எனபிள் பண்ணுற இடத்துல வந்து இங்கே வந்து எனபிள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வந்து அன்யூஸில் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். அப்படி ஒரு இண்டிகேஷனோட இங்கே இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து ஆன் பண்ணிங்க எப்போதுமே அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. மந்த்ரா L1க்கான ஆப்பு, மந்த்ரா ஆடி சர்வீஸ் L1 அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் ஆன் பண்ணிடணும். ஸோ ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இங்கே இருக்கிற 3 இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருக்கும். இந்த 3 க்ரீனும் 3 பாக்ஸ் வந்து க்ரீனில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மிஷின் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சர் டெஸ்ட். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து உங்கள் மொபைல் வந்து கைரே வைக்க சொல்லும் ரெட் கலரில். ஸோ கைரே வச்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சவுண்டு கேட்கும். அதை இல்லாத இங்கே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிகேஷன் வந்து வரும். ஸோ இப்போ இந்த மிஷினும் இந்த ஆப்பும் வந்து பேர் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கைரே வச்சு நடக்கிறதுக்கு ராய்நெட் அப்ளிகேஷன் உள்ளே போயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே பேஜில் தான் இருக்கும். ஏபிஎஸ் கிளிக் பண்ணிட்டோம். இங்கே வந்தோடனே ஃபஸ்ட் ஒருத்தனே 2 தான் கேட்குது. என்கிட்ட இருக்கிறது மந்த்ரா L1 டிவைஸு. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். சரிங்களா? இங்கே வந்து டச் த ஃபிங்கர் சென்சார் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கைரே எரியும். இதை கிளிக் பண்ணதும் உங்களுடைய பயோமெட்ரிக் டிவைஸில் வந்து லைட் எரியும். உங்களுடைய கைரே வந்து வைங்க. இது வந்து உங்களோடது, கஸ்டமர் கிடையாது. சரிங்களா? ஸோ உங்களுடைய வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கைரே வச்சுட்டிங்கன்னா அங்கே க்ரீனில் வந்துடும். ஸோ உங்களுக்கு சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. ஸோ உங்கள் க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். செலக்ட் ஆன்டேஷன் டைப். ஸோ இதில் வந்து ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது. இது வந்து வித்ராவல், அதாவது கைரே வச்சு பணம் எடுக்கிறதுக்கு. இது வந்து மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுக்காக. பேலன்ஸ் என்கொயரி, இது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்டில் செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. இது வந்து கேஷ் டெபாசிட் பண்ணுறது. எப்படி நம்ம கேஷ் வித்ராவல் பண்ணுறோமோ அதே போல் கேஷ் டெபாசிட் பண்ணலாம் குறிப்பிட்ட வங்கிகளுக்கு. ஸோ ஏபிஎஸ் கமிஷன் வர மாதிரி இதுலேயும் கமிஷன் நமக்கு வரும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மினி ஸ்டேட்மெண்ட் கிளிக் பண்ணிட்டேன். இங்கே செலக்ட் பேங்க் இருக்குல்லையா, இதெல்லாம் வந்து ஷார்ட்கட்டில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பேங்க் வரும். நீங்கள் பேங்க் வந்து இங்கே தான் சூஸ் பண்ணணும். இங்கே ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் இருக்குல்லையா, அங்கே ஒரு ஏரோ மார்க் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா பேங்குமே வரும். ஸோ உங்கள் கஸ்டமர் என்ன பேங்கோ அந்த பேங்கை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மொபைல் நம்பர், இந்த நம்பர் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை வந்து 999 சொல்லிட்டு ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து வந்துட்டு ஆதார் நம்பர். இதில் தான் கஸ்டமருடைய ஆதார் நம்பரை வந்து நம்ம என்ட்ரு பண்ணணும். ஸோ கஸ்டமருடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணதும் இங்கே மந்த்ரா L1 அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இது வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். அப்படி இல்லைனாக்கா உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருக்கோ அதை சூஸ் பண்ணிங்க. சரிங்களா? மறுபடியும் இங்கே வந்து டச் த ஃபிங்கர் சென்சார் இதை கிளிக் பண்ணிங்கன்னா பயோமெட்ரிக் டிவைஸில் வந்து லைட் எரியும். கஸ்டமர் வந்து கையிலே வைக்கணும். சரிங்களா? முன்னே நம்ம வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா யார் பேரில் ஐடி இருக்கோ அந்த மெர்ஜன் அன்றைய நாளில் முதல் டைம் வந்து அவங்க கைரே வச்சு தான் உள்ள வரணும். சரிங்களா? அதுக்கு பேர் 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன். ஸோ அதுக்கான ப்ராசஸ் முடிச்சுட்டு இப்போ கஸ்டமர் நம்ம அக்சஸ் பண்ணக்கூடிய போர்ட்டலில் வந்துடும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இந்த டச் த ஃபிங்கர் சென்சார் அதை கிளிக் பண்ணுறேன். பயோமெட்ரிக் டிவைஸில் லைட் எரியுது, ரெட் கலரில் நான் கைரே வைக்கிறோம். ஸோ கஸ்டமர் வைக்க சொல்லிட்டிங்கன்னா அங்கே சக்ஸஸ் ஒரு சவுண்டு வரும், ப்ளஸ் அது வந்து சக்ஸஸ்ங்கிற ஒரு இண்டிகேஷனும் வரும் நம்ம. சரிங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் வந்துருச்சு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்ரூவ் வந்துச்சு. இதுக்கு வந்து 6ஆம் நம்பர் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ட்ரான்சாக்ஷனோட டைப் என்னன்னு பாருங்கள். சரிங்களா? மினி ஸ்டேட்மெண்ட், பேங்கோட நேம், அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, ஸோ அதோட லாஸ்ட்டு போட்டுச்சுட்டு எந்த டேட்டில் பண்ணியிருக்கோம். எப்போதுமே இந்த ஸ்டேட்டஸில் சக்ஸஸாக ஃபெயிலாங்கிறத நம்ம எப்போதும் பார்க்கணும். எந்த ப்ராசஸ் பண்ணாலும், பேலன்ஸ் என்கொயரி பண்ணாலும் சரி, வித்ரா பண்ணாலும் சரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரான்சாக்ஷனுக்கான ஒரு 9 ட்ரான்சாக்ஷன் வந்து இங்கே காட்டும். சரிங்களா? ஸோ என்னென்ன ட்ரான்சாக்ஷன் இருக்குங்கிறத வந்து நம்ம மினி ஸ்டேட்மெண்ட் மூலமாக பார்த்துக்கலாம். ஸோ இது பேசிக். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு இப்போ வந்துட்டு வித்ராவல் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அதே பேஜுக்கு வந்துட்டோம். அங்கே ஹோமுக்கு வந்துடுங்க. ஸோ ஏபிஎஸ் வந்துட்டோம். இங்கே வந்ததும் நம்ம வித்ராவல் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் மினி ஸ்டேட்மெண்ட் இல்லை பேலன்ஸுங்கிற எது வேணால் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து வித்ராவல் பார்க்க போகிறோம். ஸோ வித்ராவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதே போலயே இங்கே வந்துட்டு நம்ம பேங்க் வந்து சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ பேங்க் வந்து சூஸ் பண்ணிவிட்டோம். மொபைல் நம்பர் கேட்குது. நீங்கள் கஸ்டமர் மொபைல் நம்பர் வேணாலும் என்ட்ரு பண்ணலாம், இல்லை உங்களுடைய நம்பர் வேணாலும் என்ட்ரு பண்ணலாம். ஸோ கஸ்டமருடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிங்க. எவ்வளோ அமௌண்ட் வித்ரா பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட் என்ட்ரு பண்ணிங்க. சரிங்களா? இங்கே வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு மைக்கை ஆன் ஆகும். ஸோ நீங்கள் வாய்ஸ் ஓவரில் ஆதார் நம்பர் சொன்னாலும் டைப் ஆகிக்கும். இல்லை இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேக்கில் வந்து பேக் கேமரா ஆன் ஆகும்.
ஆதார் கார்டை பேக் சைடில் கரெக்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆதார் நம்பர் வந்து என்ட்ரு ஆகிருக்கும். நீங்கள் டைப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ சேம் ப்ராசஸ் தான். என்ன பயோமெட்ரிக் டிவைஸ் இருக்கோ அதை சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி அது சூஸில் தான் இருக்குது. இன்கேஸ் மாறி வருதுன்னா நீங்கள் சூஸ் பண்ணிங்க. சரிங்களா? சேம் அதே டச் த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பயோமெட்ரிக்கில் லைட் எரியும். கயிறு வைங்க. கேப்சர் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. வித்ட்ரால் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் சவுண்ட் வந்துடும் பேக்ரவுண்டில். ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ எப்போதுமே இதை வந்து நீங்கள் பாருங்கள். இங்கே வந்து சக்ஸஸ்னு வருதா ஃபெயில் வருதா இல்லை என்ன வருது அப்படிங்கிறத எப்போதுமே வந்து கவனமாக பார்த்துங்க. இதை பார்த்துட்டு தான் நீங்கள் கஸ்டமருக்கு சக்ஸஸ் ஆனால் தான் கஸ்டமருக்கு கேஷ் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ ஆர்ஆர் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்ரூவ் வந்துருச்சு. சரிங்களா? ட்ரான்சாக்ஷனோட டைப்பை பாருங்கள். வித்ட்ராவெல்லாம் பேலன்ஸுக்கு வரியானு. ஸோ அது போக அதுக்கப்புறம் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அது வரும். ஆதார் நம்பரு ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட் எவ்வளோ. சரிங்களா? ரிப்பீட் ட்ரான்சாக்ஷன் மட்டும்னா மறுபடியும் ரிப்பீட் ட்ரான்சாக்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா சேம் பேஜுக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பயோமெட்ரிக் மூலமாக கேஷ் வித்ட்ராவல் பண்ணது. சரிங்களா? இப்போ வந்துட்டு இன்னொரு சர்வரில் வந்து ஸ்விட்ச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து ஏர்டெல் சர்வரை ஸ்விட்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பயோமெட்ரிக்ஸை வந்து பயன்படுத்தாமல் ஃபேஸ் ஆதென்டிகேஷன் அப்படிங்கிற மெத்தடை பயன்படுத்தி வந்து ஏபிஎஸ் வித்ட்ராவல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆதென்டிகேஷன் கிளிக் பண்ணிங்க. இங்கே என்ன சொல்லுதுன்னா அலர்ட் ஒன்று வருது. ஃபேஸ் ஆத் அப்ளிகேஷன் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் திஸ் டிவைஸ். ப்ளீஸ் இன்ஸ்டால் த ஏபிகே ஃப்ரம் ப்ளே ஸ்டோர் ஆஃப்டர் கிளிக் அண்ட் ப்ரொசீட். ஸோ இங்கே ப்ரொசீட் கொடுத்தாக்க உங்களுக்கு டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் வந்துடும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து இன்ஸ்டால் கொடுத்துருங்க. நீங்கள் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் காட்டும். சரிங்களா? அங்கே ஓப்பன் உங்களுக்கு ஓப்பன்லாம் காட்டாது மற்ற ஆப் மாதிரி. இங்கே வந்து ஜஸ்ட் அன்இன்ஸ்டால் மட்டும் தான் காட்டும். இன்கேஸ் இன்ஸ்டால் இருந்தால். ஓகே, இப்போ நம்ம அந்த ஆதார் ஃபேஸ் ஆடியோ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அப்படியே பேக் வந்துருங்க. ஸோ இப்போ வந்து ஃபேஸ் ஆத்துக்கு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணது இங்கே வந்து அலோ கேட்கும். ஸோ அலோ கொடுத்துருங்க. இது ஃபஸ்ட் டைம் மட்டும் இந்த 5 ப்ராசஸ்ங்கிறது இங்கே நடக்கும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஃபேஸ் ஆதென்டிகேஷன் அட்வைசர் என்ஷோர் யுவர் ஃபேஸ் ரிமைன்ஸ் வித் த பவுண்டரிஸ் ஆஃப் சர்க்கிள் மெயின்டைனிங் அலைன்மெண்ட் ஸ்டே ஸ்டில் வைல் டேப் அப் ரைட் அண்ட் கேப்சர் யுவர் ஃபேஸை வந்து கேப்சர் பண்ணுற வரைக்கும் ஃபோக்கஸ்லேயே இருக்க சொல்கிறாங்க. ஸோ நல்ல லைட்டிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்ணாடி பண்ணிட்டு போட்டுக்கக்கூடாது, இந்த கூகுள்ஸ் போட்டுக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீனில் வந்துடுச்சு. அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்னை வந்து பிளிங்க் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ கண்ணை பிளிங்க் பண்ணுறது மூலமாக வந்து கேப்சர் பண்ணிக்கும். ஸோ இங்கே டிக் பாஸ் இருக்கும். அந்த டிக் அடிச்சுட்டு ப்ரொசீட் கொடுங்க. ஸோ ப்ரொசீட் கொடுத்ததும் உங்களுக்கு இது போல தான் வரும். இங்கே வந்து கண்ணடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களை ஆட்டோமேட்டிக்காக வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு பார்த்தீங்களா ஒரு சேண்டு கூட ஆகலை. ஸோ வந்துச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கேப்சர் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ இப்போ வந்து நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து சப்மிட் ஆகிடும். 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் கம்ப்ளீட்டட் செக்ஷன் வந்துச்சு இல்லையா? ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து 2 ஃபேக்டர் பண்ணி உள்ளே வந்துட்டீங்க. ஸோ அதே ப்ராசஸ் அதில் பண்ண மாதிரியே நம்ம இதுலேயும் வந்து பண்ணலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் சூஸ் பண்ணிக்கிறோம். மொபைல் நம்பர், ஸோ ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபேஸ் எனக்கு வந்து இந்த அக்கௌண்ட்டில் இந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் இல்லை, சும்மா ஒரு டெமோக்காக வந்து நான் ஒரு பேலன்ஸ் வரைக்கும் இது பண்ணுறேன். அதாவது வந்து குறிப்பிட்ட வங்கிகளுக்கு மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆடி வந்து ஒர்க் ஆகும். சரிங்களா? ஸோ கனரா பேங்க், போஸ்டல் பேமெண்ட் பேங்க், ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், ஃபினோ பேமெண்ட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸோ இந்த மாதிரி டிஜிட்டலான குறிப்பிட்ட வங்கிகளுக்கு வந்து நம்ம ஃபேஸ் ஆத்து மூலமாக எடுத்து கொடுக்கலாம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஒரு ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி ஃபேஸ் ஆத்துங்கிறத நான் கிளிக் பண்ண போகிறேன். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிள் வரும். ஸோ கிரீன் கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளிங்க் பண்ணிங்கன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டிஸ்ட்ரிக்டில் வந்துச்சு சாரி நோ அக்கௌண்ட் ஃபவுண்ட் ஃபார் த கஸ்டமர். எனக்கு வந்து ஏர்டெல் பேமெண்ட் பேங்கில் வந்து அக்கௌண்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த மாதிரி மார்க் வந்து வந்திருக்கு. ஸோ இது போல் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து அங்கே எப்படி எஸ்பிஐயில் ஏபிஎஸ் செக் பண்ணமோ பேலன்ஸ் என்கொயரி இப்படி ஸ்டேட்மெண்ட்டு வித்ட்ரால் பண்ணமோ சேம் ப்ரொசீஜர் தாங்க. இது வீடு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா சேம் அது போலயே நம்ம வந்து இங்கே பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை டவுட்டு, உங்களுக்கு ஐடி தேவைப்படுது, ரீட்டைல் ஐடி இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஐடி தேவைப்படுது அப்படின்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ நம்மகிட்ட வந்து எல்லா விதமான சர்வீஸ் இருக்கும், எல்லா விதமான மிஷின்களும் இருக்குது. ஏடிஎம் மிஷின்ஸ், கிரெடிட் கார்டு வித்ட்ரால் பண்ணுற ஐடி, ஸோ எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. சரிங்களா? ஸோ ஐடி தேவைப்படுறவங்க நம்ம கான்டெக்ட் பண்ணுங்கள். அதுபோல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனலை ஷேர் பண்ணி கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.